இந்த தவறை செய்துள்ளோம். இந்த செய்தி உங்களுக்கும் பொருந்தும், என்னையும் சேர்த்து எல்லாரும் தான். ஒருவேளை பாஸ்டர் என்னை பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க மேல இருந்து பேசுற என்னை சார்ந்தான் சொல்றேன். ஆகவே ஒருவர் அப்படின்னு சொல்றது பாருங்க, அந்த யோசேப்பு தன்னுடைய மனைவியாய் வரப்போகிற அந்த சகோதரியுடைய வாழ்க்கை கெட்டு போக கூடாது, ஏதோ அவன் கற்பவதி ஆயிட்டா அதனால ரகசியமாய் தள்ளி விட பார்க்கிறார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா நீதிமான். நம்ம பாடுவோம் நீதிமானா நீதிமானா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களை குறித்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க வேண்டும். மற்றவருடைய கண்களை திரும்ப பார்ப்பதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியம். இதுல இந்த சாப்டர் சொல்லி நாம எந்த விஷயமானாலும் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வார்த்தையானது யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. உள்ளிருந்து வருகிற வார்த்தை யாரையும் வேதனைப்படுத்தி விடக்கூடாது, யாரையும். ஏன்னா அந்த வார்த்தையானது கொல்லும். நீ வீடுகளில் போய் வாசிங்க, யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தில் பார்க்கிற போது வார்த்தையை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன தீக்குச்சி பெரிய காட்டை எப்படி பற்றியறிய செய்கிறதோ அது போல மனுஷனுடைய ஒரு வார்த்தை நாட்டையே என்ன செஞ்சிடும், அழிச்சிடும், குடும்பத்தை அழிச்சிடும். நிறைய வார்த்தை, நிறைய பேருடைய வார்த்தையினால அநேக குடும்பங்கள். நம்முடைய மெட்ரோபாலிட்டன் ஐயா ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார், கோல் சொல்லுதல் விஷம். கிறிஸ்தவர்களாக நான் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறோம், நீதிமான்கள் என்று பேசப்படுகிறோம். நாம் ஆமா தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்ற நம்முடைய வார்த்தைகள் ஒருவேளை அப்படின்னு சொல்ற மனைவியை வேதனை காயப்படுத்தி விடக்கூடாது. மனைவியை அவன் வீழ்த்தி நாம சில வேலைகளை டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட வார்த்தை புருஷர்கள் பேசக்கூடாது. அதுபோல மனைவிகளை என்ன செய்யக்கூடாது. ஆமா, ஏன்னா திருமணத்துல எல்லாம் நல்லா பேசுவாங்க. அவன் புருஷன் யாரு டேலண்ட் அவன் சொல்ற. ஆகையினால அவன் சொல்ற புருஷன் சில வேலைகளை சில பிரச்சனைக்கு காரணம் தான் ரொம்ப டயர்டாகி வெளியேறது வருவாங்க. வந்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு கப்புல தண்ணியை கொண்டு கொடுத்து ஏதோ அத்தான் அந்த ஏதோ வார்த்தை என்ன என் வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அத்தான் தான் அங்கத்தான் அப்படிம்பாங்க. அதனால நீங்க மாமா எப்படியோ. ஆகவே ஏன் இதை சொல்றேன்னா, நான் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் பண்ணிருப்பாங்க. வந்த உடனே எனக்கு வைக்கிறது என்னன்னா, நான் பல ஊழியத்துல பல காரியத்துல பல டென்ஷன்ல வருவேன். வந்தவன என்ன சொல்ல அப்படின்னா, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு சாம்பு வேலு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒரு பெரிய ஒரு மூட்டை வைக்கும் போது சங்கடம் ஆயிடும். பாசம் வந்த இடத்த வருத்தப்படுவாங்க. ஏன்னா பாசமா என்னுடைய சரீரமா இருக்கிறபடினால அவங்கள சொல்லலாம். வேற யாரும் சொன்னா என்னது சகாயம் பாசமா சொல்லிட்டா என் எப்படி இந்த பாசம் சொன்னாட்டு பிறகு போன் பண்ணி சண்டை வருவாங்க. அதனால பாசமா சொல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை கொள்ளு. நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தா பிள்ளைகள் சில சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகலையா, சில காரியத்துல தவறிட்டாங்களா, தட்டி கொடுக்கணும். எப்பா நீ இனி இந்த தவறை செய்யாத, இந்த காரியத்தை நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ நல்ல ஆளா வருவன்ட்டு என்கரேஜ் பண்ணணும். நம்முடைய வாயின் வார்த்தை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவன் நம்முடைய வார்த்தை பிறரை காயப்படுத்த கூடாது. அது ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. ஏன்னா நாம யாரு நீதிமான், கிறிஸ்துவனுடைய பிள்ளை. நம்ம கிறிஸ்து பிறப்பு என்பது நம்முடைய உள்ளத்தில் இன்று பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, ஒரு அடி அடிச்சா தாங்கிடலாம், ஒரு வார்த்தையை போட்டுட்டா அடிச்ச முடியாது, தாங்க முடியாது. ஆகையினால இந்த வெளியிருந்து உள்ள போறது நம்மளை என்ன செய்யாதான் தீட்டுப்படுத்தாது. உள்ளது வெளியே வர தீட்டுப்படுத்த தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தை பிறகு நம்ம பாடுவோம், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை அந்த இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவதற்கு முன்னதாக பல முறை நினைச்சணும், யோசித்து பேச வேண்டும். சில வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம், அந்த வார்த்தை விட்டா நினைச்ச முடியாது, அது எடுக்க முடியாது. ரொம்ப முக்கியம். ஆகவே இங்க பாருங்க, அவன் புருஷன் யோசேப்பு நீதிமானா இருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசிக்கிறார். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களை நாம் அவமானப்படுத்துகிறது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சுட்டி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நேரா கூப்பிட்டு, எப்பா எம்மா இப்படி காரியம் இருக்கிறது, இதை மாற்றிக்கொள்ளு சொல்லி, அதைத்தான் ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், தவறை சுட்டி காட்டுவது அள்ளி கொட்டி கொடுக்கும் பரிசு. அதை விட்டு கேட்டையா அவை இப்படி அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறாங்க, சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீது குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை அவரிடத்தில் உற்பத்தி ஆகிய பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். அவன் சிந்தித்துக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யோசேப்பை போல சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படணும். அப்படிதானே? எதை செஞ்சாலும் பிளான் பண்ணணும். என்ன செய்யணும்? பிளான் பண்ணி செய்யணும். அப்படிதானே? ஆமா, பிளான் பண்ணணும். பாஸ்டர் எங்கேயோ போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளான் பண்ணணும். ஒரு வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவல் வேணும். அப்படிதானே? அந்த பிளான் அப்ரூவல் வேணும். ரொம்ப பாடு, ரொம்ப கஷ்டம். ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே நாம அவன் யோசனை பண்ண வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில நீதிமான் என்பதற்கு காரணம் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். சிந்தித்து செயல்படணும். சிந்தித்து செயல்பட நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. எடுத்த கவுத்த அப்படின்னு போயிடுவாங்க. லாஸ்ட்ல பிரச்சனை அப்படி இப்படிட்டு அவன் பல காரியத்தை சந்திக்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்துல நம்ம எதை செஞ்சாலும் அவன் இந்த யோசேப்பை போல அவன் சிந்தித்து செயல்படுகிற போது தேவதூதன் அங்கே வருகிறார். ஆகவேதான் தேவதூதனுடைய பிக்சர்லாம் நம்ம என்ன செய்யறாங்க, கிறிஸ்துமஸ் நாட்கள வைக்கிறாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சிந்தித்து செயல்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இந்த கன்னிமரியாள் தேவ சமூகத்திலே அவன் தேவ குமாரனை பெற்றெடுப்பதற்கு காரணம் ஆண்டவருக்கு பிரியமான இந்த உலகம் எங்கிலும் ஒரு இந்த பரிசுத்த தாய் என்று சொல்லி போற்றப்படுவதற்கு ஒரு தகுதி உள்ளவர் பார்க்கிறோம். அதனால நிறைய பேர் கன்னிமரி அம்மா அவங்க தேவையில்லை அப்படின்னு செஞ்சுருவாங்க. அவங்க கொடுக்கின்ற ரெஸ்பெக்ட் நம்ம என்ன செய்யணும்? அவங்க ஒரு புனித தாய், கடவுளே ஈன்றெடுத்த ஒரு பெண்மணி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம சிந்திக்கிற ஒரு சுவாபத்தை நம்ம கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியான நேரத்துல இந்த 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நீங்க யோசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதுல வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 2:10 வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடி சொல்லுங்க, பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காகவே இந்த பூமியில பிறந்து வந்தார் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பயம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம் 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 பயம். நம்ம மெட்ரோபாலிட்டன் நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதியிருக்கிறார். பயம் என்கிற கொடியவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இந்த புத்தகத்துல நாங்க முன்னாடி வாசிப்போம். அப்போ இந்த பயம் என்பது அநேகரை வீழ்த்துவதற்கு, இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை சூசைட் பண்ணிக் கொள்வதற்கு, அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மரணத்தை அவன் சந்திப்பதற்கு காரணம் பயம். நிறைய வாலிபர் தம்பி தங்கச்சி பார்த்தாச்சுன்னா எதிர்காலத்தை குறித்து